அதாவது தானியேலுக்கு ஒரு முத்திரைகள் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார். முத்திரை ஏன் போட சொல்லுகிறார் என்றால் அதில் விசேஷமான காரியம் இருக்கிறது. குறிப்பாக கடைசி காலகட்டத்துக்குரியது இருக்கிறது. அதாவது முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னு வேதம் சொல்லுது. முடிவு காலத்துக்குரியதான காரியம் அதிலே இருக்கிறது. முடிவு காலம் என்பது எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிகிறது என்று சொன்னால், முடிவு காலம் என்பது, கடைசி காலம் என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது கடைசி காலம் தொடங்குவதாக வேதம் சொல்லுது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறினதாக பேதுரு சொல்லுகிறார். இந்த கடைசி காலம் என்று சொல்லக்கூடியது ஒரு ப்ராசஸாக, அதாவது அடுத்தடுத்த டைம் லைன் உடையதாக இருக்கிறது. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த முடிவு காலம் என்று சொல்லக்கூடிய கடைசி காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட அடுத்த 7 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கு அடுத்து இயேசுவின் பகிரங்க வருகை, அதுக்கு அடுத்து அர்மேகதான் யுத்தம், அதோடு கூட 1000 வருஷ சாட்சி, அதுக்கப்புறம் நித்தியம், நியாய தீர்ப்பு, நித்தியம் எல்லாம் வரும். இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற பகுதிக்காக காத்திருக்கிறதான ஜனங்களாக நாம் இருக்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு அடையாளம் என்ன, நம் காலத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்ததை குறித்து நாம் முதலாம் நாள் பார்த்தோம். கடைசி காலத்துக்குரிய அடையாளத்திற்குரிய ஜனங்களாக குறிப்பாக அந்த இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 75 ஆண்டு காலத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் 2ஆவதாக ஒரு முத்திரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அதில் முதலாவது முத்திரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அதை தான் நேற்று நாம் பார்த்தோம். அதாவது கடைசியாக ஒரு எழும்ப வேண்டிய கவர்மெண்ட், இந்த கடைசி காலத்தில் எழும்ப வேண்டிய ஒரு கவர்மெண்ட், அது எப்படி இருக்கும், அதோடு கூட யார் யாரெல்லாம் இருப்பார்கள், அதுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படும், இது எல்லாமே அங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டது. இதை குறித்து நாம் நேற்று பார்த்து விட்டோம். இப்போ இந்த முத்திரைகளின் புஸ்தகம் உடைக்கப்பட்டு நாம் இப்பொழுது அந்த காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். முத்திரைகளின் புஸ்தகம் உடைக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரைகள் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு தானியேல்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு 12ஆம் அதிகாரத்தில் முத்திரை போடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் யோவான் கிட்ட எல்லாத்தையும் இந்த ஒரு புஸ்தகத்தில் எழுத சொன்னார். ஆனால் முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். 22ஆம் அதிகாரம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். 22:10 வாசியுங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். தானியேல்கிட்ட 12:4 முத்திரை போட சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. அங்கே முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இருக்கும், இங்கே காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா முத்திரைகள் உடைக்கப்பட்டாகி விட்டது, திறக்கப்பட்டாகி விட்டது. அந்த முத்திரைகளின் புஸ்தகத்தின் காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் 2012 அந்த முதலாவது வெள்ளை குதிரைக்கான அடையாளமாக ஒரு சாம்ராஜ்யம் பூமியிலே சமாதானத்தை அறிவிக்கிறதாக, ஜெயிப்பவனாக புறப்பட்டது. இன்னும் அதற்கு கிரீடம் கொடுக்கப்படவில்லை. இப்போ அதுக்கான ப்ராசஸ், அதாவது அந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுந்து ஐரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் எழும்பணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். இதே காலகட்டத்தில் அடுத்ததாக அந்த 2வது முத்திரை உடைக்கப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். 2வது முத்திரை குறித்தும் நேரம் இருக்குமானால் 3வது முத்திரை குறித்தும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தில் இருக்கக்கூடியதான நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வெள்ளை குதிரையை குறித்து நாம் பார்த்தோம். அதில் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வேறொரு குதிரை புறப்பட்டது, சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை குறித்தும் அதோடு கூட நாம் வேறு சில காரியங்களும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அந்த அடையாளங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வரும்போது அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். கொள்ளை நோய்கள் என்று சொல்லுகிறார். அந்த கொள்ளை நோய் அல்ல, கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அடையாளம் கில்லிங் டிசீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த அடையாளம் எப்படி
இந்த அடையாளத்துக்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்க போகிறோம், பின்னாடி இருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். அதனால் உங்களுக்கு சொல்கிறோம். அதில் கடைசியாக இருக்குது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. பட்டயம் என்றால் என்ன? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் 3 வகையான பட்டயம் இருக்கிறது. ஒன்று தேவன் கரத்தில் உள்ளதான பட்டயம், இன்னொன்று மனுஷன் கையில் உள்ளதான பட்டயம், இன்னொன்று தூதன் கையில் உள்ளதான பட்டயம். அது தள்ளப்பட்ட தூதனோ தேவ தூதனோ தூதன் கையில் உள்ள ஒரு பட்டயம். ஒன்று தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, இன்னொன்று மனுஷன் கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் இருக்கிற பட்டயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:17 வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? தேவ வசனத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயிலிருந்து கத்தி புறப்பட்டுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது, நியாயம் தீர்க்கிற வார்த்தை புறப்பட்டது. அதான் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய வசனமே உங்களை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும் அப்படின்பார். சிமனா சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறம் கருக்குள்ளதுன்னா 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கக்கூடியதான பட்டயம் அப்படின்னா, வசனம் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்குது. அதாவது அது ஒரு பக்கம் யாரை வெட்டுறோமோ அவனையும் வெட்டோம், இன்னொன்று யார் பிடிச்சிருக்கிறானோ அவனையும் வெட்டோம். அது சுய பரிசோதனையும் செய்ய வைக்கும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை சுய பரிசோதனையும் பண்ண வைக்கும். இன்னொன்று எதிரிகளுக்கு நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும். அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. பொதுவாக நாம் வசனத்தை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வசனத்தை நம்ம பொதுவாகவே வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் என்ன செய்கிறோம்? யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒருபடி போய் யாரையாவது நியாய தீர்க்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நீ அப்படி ஆயிடுவா, கர்த்தர் உன்னை அடிப்பார், நொறுக்குவார், குத்துவார், இதெல்லாம் சொல்லி நியாய தீர்ப்புக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளும் பட்டயத்தை நமக்கு நேராக யூஸ் பண்ணவே மாட்டோம். அது நம்ம பக்கம் கிழிக்குதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது கிழிக்கவும் கிழிக்காது. நமக்கு அப்படி கிழிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நாம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுறோன்னு அர்த்தம். நாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ, யாருக்குள் இருக்கிறாரோ அவனை கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்த்துறாருன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை கிழிக்கிறது. பட்டயம் நம்மளை கிழிக்கிறது. பொதுவாக நாம் பட்டயத்தை வச்சு யாரையாவது வெட்டணும் தான் நினைக்கிறோம். அதான இயல்பு, யாரையாவது வெட்டணும்னு நினைப்போம்ல. ஆனால் அந்த பட்டயத்துக்கு 2 சைடு இருக்குது. நம்மளையும் கிழிக்கணும், நம்ம சைடும் அது ஊன் அணுக்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கணும். அந்த வேத வசனமாகிய பட்டயத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கி வசனம் நம்ம பொதுவாக அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க. பிரசங்கம் பண்ணுவது எளிதான ஒரு விஷயம், ஆனால் அதை கை கொள்வது தான் கஷ்டமான விஷயம். பிரசங்கம் ஈஸியாக யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாம். பிரசங்கம் பண்ணுறவங்கெல்லாம் அதை கை கொள்கிறாங்களா, கேட்குறவங்கெல்லாம் அதை கை கொள்கிறாங்கன்றது முக்கியம். ஏன்னா அது அறுக்கும், குத்தம். அந்த வசனம் எப்போ நமக்குள்ளே அறுக்குதோ நாம் சரி பண்ணப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். முதலாவது தேவ வசனமாகிய பட்டயம் அப்படின்னு இருக்கு. 2வது மனுஷன் கையில் உள்ள பட்டயம். மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வரான்னா எதுக்கு வரான்னு அர்த்தம்? சண்டை போட வரான்னு அர்த்தம். யுத்தம் அல்லது சங்காரம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வாசித்து பாருங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரம். அப்ப பகைவரின் பட்டயம் வந்தா நமக்கு என்ன வரும்? சங்காரம் வரும். அதான் யுத்தம், அதாவது சண்டை அப்படின்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வருகிறார். கோலியாத் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அவர் அணிஞ்சிருக்கிற அந்த கவசத்தை குறித்து ஒரு சத்தியம் இருக்கிறது. அங்கே அவர் தலையில் பார்த்தீங்கன்னா வெண்கல சீரா அணிந்திருந்தார் அப்படின்னு இருக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வரும்போது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறோம். அவன் கையில் ஒரு பட்டயம் இருந்தது, அவன் ஒரு கேடயத்தை பிரித்திருந்தான், அவன் போட்டிருக்கிற
அந்த ஷூஸ் பற்றியெல்லாம் அங்கே இருக்கும். அவன் ஆனால் எல்லாமே வெண்கலத்தில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் இருக்கும். அந்த கோலியாத் 1 சாமுவேல் 17 வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா தேவ ஊழியருக்கான ஆர்மர் ஆஃப் காடும்பாங்க. தேவ ஊழியருக்கான அதே மாதிரி ஒரு கவசம் இருக்கும். அதுதான் நம்ம வாசம், ரட்சணம் என்னும் தலைச்சீராவையும், ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஆயத்தம் என்னும் பாதரட்சையும். அங்கே இருக்கக்கூடியதை கோலியாத்துக்கானதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்குது. 1 சாமுவேல் 17க்கும் எபேசியர் 6க்கும் நீங்கள் போய் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். கோலியாத்து பட்டயத்தை பிடித்திருந்தான், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கும். அந்த வசனம் அங்கே இருக்கும், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிறகு தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம், சங்காரம், சண்டை. இதுதான் அதுக்கான அர்த்தம். அது மாம்ச ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே ஆவிக்குரிய விதத்தில் வரும்போது அதே பட்டயம் என்னவாக மாறுகிறது? கர்த்தருடைய வசனமாக மாறுகிறது. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து தான் நம்ம அடுத்த வரை மேற்கொள்ள முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும்னு அர்த்தம். அங்கே தான் நாம இப்போ என்ன பண்ணுறோன்னா கத்தி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வசனம் எடுக்க இப்போ யாருமே என்னவா இல்லை, ரெடியாக இல்லை. நம்ம என்ன, நாங்கள் கத்தி எடுக்க நாங்கள் என்னங்க ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்மளாலெல்லாம் இப்போ அரசியலில் இறங்க ரெடி ஆகிட்டாங்க, அல்லது உலக பிரகாரமாக என்னென்ன செய்யணுமோ அவங்கள செய்கிறதுக்கு. இப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு சத்துரு நமக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்சுட்டான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம மைண்டில் என்ன வருது? யாரை பிடிச்சி அவனை அடிக்கலான்னு தான் தோணுது. எதை பிடிச்சி அவனை, நமக்கு தெரிஞ்ச போலீஸை பிடிக்கலாமா, இல்லை நமக்கு தெரிஞ்சதானே ஏதாவது ஆஃபீஸரை பிடிக்கலாமா, பிடிச்சி அவனை ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு நான் சொல்கிறேன். அவனை பிடிச்சி ஆண்டவர் கையில் விட்டுருங்கிறேன். அவனை பிடிச்சி என்ன செஞ்சுருங்க? ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம பிடிச்சி யாரோ ஒன்று பண்ணுறோம், அவனை அடிச்சே போட்டுடுறோம். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி வருது. நம்மளை அடித்தா நம்ம திருப்பி என்ன பண்ணிட்டோம்? அடிச்சிட்டோம். ஆனால் இதில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அடித்தவனை அப்படியே விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவன் அடித்ததுக்கு பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம்ம அமைதியாக இருந்ததுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்களேன். நாமளும் இப்போ அதே மாதிரி தான் ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? மாம்சத்தின் பட்டயத்தை எடுத்து சண்டை போடுறவர்களாய் மாறுகிறோம். கடைசியாக தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு இருக்குது. அப்ப தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோய். 16வது வசனத்தை வாசிங்க. அதுல 16 வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து எருசலேமுக்கும் நேராக நீட்டியிருக்க கண்டான். அன்னைக்கு எருசலேம்ல என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இஸ்ரவேலிலே என்ன வரப்பண்ணினார்? அப்போ கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை அந்த சிட்டிக்கு நேராக, எருசலேமுக்கு நேராக நீட்டும் போது அங்க என்ன வருகிறது? கொள்ளை நோய் வருகிறது. அப்போ கர்த்தருடைய தூதன் கையில் பட்டயம் இருந்தால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அது எதற்கான ஒரு அறிகுறி? கொள்ளை நோய்க்கான ஒரு அறிகுறி. இப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வந்துருங்க. இதோ சிவப்பான குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருக்க கண்டேன். அவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு பட்டயம் அப்படின்னா என்னதை குறிக்கிறது? தூதன் கையில் கொள்ளை நோயை குறிக்கிறது. அப்ப இந்த பட்டயம் கொள்ளை நோய் ஒன்று, கில்லிங் டிசீஸ். இது எப்போ வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நாட்களில் சம்பவிக்கணும். ஏன்னா முத்திரைகளின் புஸ்தகம் எப்போ வரும்? கடைசி நாட்கள் நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கொள்ளை நோய் இருக்கு. இப்போ நீங்க வாசிச்ச வசனம் எப்போனா தாவீது காலத்திலே ஒரு பெரிய கொள்ளை நோய் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேர் அங்கே செத்து போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாளையத்தில் என்ன வந்துச்சு? கொள்ளை நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கொள்ளை நோய் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது. ஆனால் நமக்கு 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டது கடைசி காலத்தில் நடக்கிற கொள்ளை நோய். அப்போ கடைசி காலம் என்பதற்கு நமக்கான அடையாளம் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருதல். இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி தங்கள் சுயதேசத்துக்கு வராங்களோ, எப்போ வருவாங்க? கடைசி நாட்களில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து 1948க்கு பிறகு பூமியில் நடக்கக்கூடிய சம்பவங்களில் இந்த முத்திரைகளின் புஸ்தகம் ரொம்ப முக்கியம்.
அதில் குறிப்பாக 2வது முத்திரை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கொள்ளை நோயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொள்ளை நோய் ஜனங்களை எப்படி சாகடிக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கு முந்தின லைன்ல ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொள்ளை நோய் எப்படி வருமா, மரணத்தை எப்படி கொண்டு வருமா பூமியில? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இதை நீங்கள் ஈஸியாக ஒரு வேர்டை இன்னும் மறந்துருக்க மாட்டீங்க. நமக்குலாம் அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. குவாரண்டைன் அப்படின்னு ஒன்று மறந்துருப்பீங்க. நீங்கள் மறந்துருக்கவே மாட்டோம் இல்லையா? தனித்திரு, விழித்திரு, விலகியிரு அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறளை விட முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ ஏன் இதை சொன்னாங்க? நமக்கு ஏன் விலகி இருக்க சொன்னாங்க, தனித்திருக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸினுடைய ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனா வைரஸினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது தண்ணி வழியாகவோ வேறு எது வழியாகவோ என்ன செய்யல, அது பரவவே இல்லை. அது மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவுச்சு. மனுஷர் வழியாக மட்டும். அதுவும் எப்படி பரவுச்சு? ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுச்சு. ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மிருகத்துக்கு அது பரவலை. மிருகத்துலேருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது பரவலை. மனுஷன் மூலமாக இன்னொரு மனுஷனுக்கு பரவுச்சு. அதனால தான் என்ன சொன்னாங்க, அதுவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 3 அடி அல்லது 6 அடி அவ்வளோதான். ஒரு 12 அடிக்கு தள்ளி நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, அது பரவாது. ஏன்னா அந்த வைரஸினுடைய வெயிட் அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கு மேலே அது போகாது, காற்றுல அதுக்கப்புறம் பரவாது. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டாங்க நோட்டு வழியாக பரவுதுன்னாங்க. அப்புறம் நோட்டு வழியாக அது என்ன செய்யலை, பரவலை. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க காற்று வழியாக பரவுது. கடைசியில் பார்த்தா அது பரவுனது ஒரே ஒரு வழி தான். எது வழியாக பரவுச்சு? மனுஷன் வழியாக பரவுச்சு. சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்து 2019 லாஸ்ட் நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்து 2023 மே மாதம் எமர்ஜென்சி, அதாவது UN சொன்னது அது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா வெறும் மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவுச்சு. பில்கேட் சொன்னார், கடைசி ஒரு மனுஷனுக்கு கொரோனா இருக்கிற வரைக்கும் கொரோனா பரவ தான் செய்யும், அது ஸ்டாப் ஆகாதுன்னு சொன்னார். அப்போ மனுஷன் வழியாகத்தான் அது பரவுச்சு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர், 2வது கொலை செய்யத்தக்கதாக. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நோய்களில் பல வகை இருக்குது. ஒன்று கொலை செய்யக்கூடியதான நோய்கள் இருக்குது. உதாரணமாக இப்போ இந்த கொரோனா மாதிரி நோய்கள்லாம் இருக்குது. இன்னொன்று இருக்குது, அது பரவாது ஆனால் கொலை செய்யும். இப்போ கேன்சர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது இல்லையா? எய்ட்ஸ் எல்லாம் அதாவது யாருக்கும் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யாது, பரவே பராது. கேன்சர் பக்கத்தில் இருக்கிறவருக்கு பரவாது, ஆனால் இருக்கிறவர் அது என்ன செஞ்சிடும், கொண்டுடும். சிலது இருக்கும் பரவும், கொல்லாது. இந்த வைரல் ஃபீவர், கோல்டு, தும்மல் இதெல்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் என்ன செய்யும், அடுத்தடுத்து பரவும், ஆனால் என்னத்தை கொண்டு வராது, மரணத்தை கொண்டு வராது. சிலது மட்டும்தான் பரவும், மரணத்தை கொண்டு வரும். அதில் குறிப்பாக இந்த நூற்றாண்டில் 1940க்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் சுயதேசத்துக்கு வந்த பிறகு உலகத்தில் ஒரு கொள்ளை நோய் பூமியில் உள்ளவர்கள், அதுலேயும் இன்னொரு விசேஷம் இருக்குது. சில கொள்ளை நோய்கள் வரும், அது சில காண்டினென்ட்டுக்கு தான் வரும், பூமி முழுக்க வராது. இப்போ நமக்கு சில காய்ச்சல் வந்துச்சு, பறவை காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, நம்ம பக்கம் ஆப்பிரிக்காவோட பெரும்பாலும் நமக்கு தான் வரும், வெஸ்ட்டுக்கு வரவே வராது. ஏன்னா அவங்களாம் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அது என்னமோ தெரியாது, அது இந்த பக்கம் வரவே வராது. எபோலாவாக இருக்கட்டும், அது ஆப்பிரிக்காவுக்கு தான் வரும், எல்லாம் வரும். இந்த ட்ரிப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்க ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலாக ரிஜிஸ்டர் UN இருக்கிறது 190 நாடுகளுக்கு மேலே, 185 நாடுகளுக்கு மேலே வந்துருச்சு. 2 தீவுக்கு மட்டும்தான் வரலையாமா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி. காரணம் என்னன்னா, அந்த 2 தீவுகளுக்குமே விமான போக்குவரத்து கிடையாததுனால அங்கே வரல. மற்றபடி மனுஷன் இருந்த எல்லாருக்கும் வந்துருச்சு, கொண்டு போச்சு, அத்தனை பேர் கொண்டு போச்சு. அது எந்தெந்த நாட்டுக்குள்ளே போச்சோ எல்லா நாட்டுக்குள்ளேயும் மரணத்தையும் கொண்டு வந்துச்சு. அது போன நாட்டுக்குள்ளே மரணம் இல்லாததே கிடையாது. எத்தனையோ நாடுகளில் கொள்ளை நோய் பரவும், மரணத்தை கொண்டு வராது. எத்தனை நாடுகளுக்கு கொள்ளை நோய் வரும், ஆனால் எல்லா நாடுகளுக்கும் வராது. உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் வராது. சில காண்டினென்ட்டுக்கு வரும், சில வியாதி இருக்கும், அது சில ஸ்டேட்டுக்கு மட்டும் வரும். ஆனால் இது மூளை முடுக்கெல்லாம், பூமியினுடைய மூளை முடுக்கு அத்தனைக்கும் போச்சு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக. இது எங்கே இருக்குது? 1900 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தில் கடைசி நாட்களில், அதாவது இஸ்ரவேல் புத்திரர் பூமிக்குள்ள திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவங்களாக இயேசு சொல்லிவிட்டு போனது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனது. ஆனால் இந்த வசனம் முழுக்க ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இருக்கு. இப்போ இதையே நாம் படிக்கலைங்கிறத ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதை ஏன் முன்னாடி நமக்கு சொல்லி வச்சாரு? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறத சொல்லி 2019 கொரோனா வந்துச்சு. நாம் எல்லாருமே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஆனால் நமக்கு முன்னறிவிக்கப்பட்ட இந்த வசனம் ஏன் நமக்கு தெரியல? எழுதி நம்ம கையில் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரும், அதாவது என்ன சொல்கிறதுனா, தப்பிச்சிக்கிறதுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? ஐயோ, வெளிப்படுத்தின விசேஷம் படித்தாவே புரியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஒரு புக்கு தருவாரா? நம்ம கஷ்டமாக இருக்கணும்னு ஒரு புக்கு தருவாரா?
நம்ம ஆண்டவரை மாதிரி நமக்கு ஈஸியா புரிய வைக்கிற தேவன் உலகத்திலே வேற யாரும் கிடையாது. அவர் அறிவில் அவர் ஞானத்தில் நம்மகிட்ட பேசி இருந்தார்னா நமக்கு புரியவே புரியாது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் நமக்கு புரிகிற மாதிரி பேசினாரு, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அவர் ஏன் ஓமைகளாக பேசினார்? காரணம் என்ன? புரியறதுக்காக. அவனுக்கு புரியணும், அந்தந்த இடத்துல இருக்கிறவனுக்கு புரியணும். அதே நேரத்தில் அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் கூட இருக்கிற சீஷர்களுக்கு புரியணும். அவர் புரியக்கூடாதுன்னா சுத்தல்ல விட்டு போயிருப்பார் அத்தனை பேரையும். சீஷர்களெல்லாம் தலையை பிச்சுக்க விட்டுருப்பாரு. அவன் வந்து கேட்கறான், இது எதை பற்றி பேசுறீங்க? அவர் சொல்றார், இன்னுமா உங்களுக்கு புரியலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா வசனத்தையும் தெரியப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க என்ன பிரச்சனை? ஆவியானவரை வச்சு நம்ம பேசுறது கிடையாது. ஆவியானவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது. நம்ம சபைகள்லாம் ஆவியானவர் தான் பேசுறாருங்கிறத எத்தனை பேர் 100% கான்ஃபிடென்ட்டா சொல்வீங்க? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் சபையில் ஆவியானவர் தான் பேசுறாரு, வேற யாரும் பேசுனதே இல்லைன்னு சொல்லி ஒரு சபைக்காரங்க சொல்லணும் பார்க்கணும் இன்னைக்கு. ஏன்? ஆவியானவருடைய மெசேஜ் 3 பார்ட் தான். ஆவியானவர் செய்தி கொடுத்தாருன்னா 3 பகுதியாக தான் கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுது. 16ஆம் அதிகாரம் யோவான்ல இயேசு சொல்றாரு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படித்தானே சொல்லியிருக்கு. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.